அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறது ஜனவரி மாதம் 29ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா அமாவாசை நிகழ்கிறதுங்க. ஆன்மீக ரீதியாக அமாவாசை அப்படிங்கிறது எவ்வளவு மகத்துவம் பெற்றதோ, அதுவும் தை அமாவாசை எவ்வளவு சிறப்புக்குரியதோ, அதே போல் ஜோதிட ரீதியாக அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறதும் ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். இந்த நவக்கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு விதங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துங்க. அந்த வகையில் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பட போகிறது, அவர்களுக்கு இக்காலம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. தொழில் ரீதியாகவும் வியாபாரம் ரீதியாகவும் அமோகமான நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி காண்பதோடு இரட்டிப்பு லாபத்தையும் நீங்கள் அடைவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நவக்கிரகங்களினுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு பல வகைகளில் சாதகமான நிலைகளை உருவாக்குகிறது. அப்படின்னும்போது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் பார்த்தீங்க அப்படின்னா உடனுக்குடன் வெற்றியை தரக்கூடிய வகையிலையும் உங்களுக்கு அது சாதகமாக முடியக்கூடிய வகையிலையும் இருக்குங்க. அதாவது கடந்த காலத்தோடு இக்காலம் ஒப்பிடும்போது சற்று மேன்மையுடனும் சிறப்புக்குரியதாகவும் தென்படும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த காலத்தில் பல விதங்களில் சிரமங்களை எதிர்கொண்டிருப்பீங்க, பிரச்சனைகளை சந்தித்திருப்பீங்க. ஒவ்வொரு விஷயத்திலையுமே காரியத்திலையுமே பார்த்தோம் அப்படின்னா சின்ன இடையூறுகள், சின்ன பிரச்சனைகள், இல்லை கால தாமதங்கள், இந்த மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்களை நீங்கள் எதிர்கொண்டிருப்பீங்க. ஆனால் இந்த காலம் உங்களுக்கு அப்படி இருக்காது. எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் செய்ய நினைத்தாலும் அதில் உங்களுக்கு உடனுக்குடன் வெற்றிகள் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால இந்த காலம் மகிழ்ச்சிக்கும் உற்சாகத்திற்கும் குறைவிருக்காது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகள் மீதான உங்களுடைய பாசம் சற்று அதிகரிக்கலாம், பொருளாதாரம் மேம்படும், வசதி வாய்ப்புகள் பெருகும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஜூலை மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியாக நல்ல வளர்ச்சியை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் கிடைக்குங்க. இந்த மாதம் நீங்கள் வியாபாரத்தில் ஒரு பெரிய லாபத்தை பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இது போன்ற பல வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் அடிக்கடி கிடைக்கப்பெறும். அதில் இருந்து லாபமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களுடைய போட்டியாளர்கள் மீது ஒரு கவனம் வைத்திருங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த வாய்ப்பையும் தவறவிட வேண்டாம். மேஷராசிக்காரர்களே, ஜூலை மாதம் புதிய தொழில் ஒப்பந்தங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க. அரசு வேலை செய்பவர்கள் ஜூலை மாதத்தில் சில சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, அரசு அதிகாரிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி வேலை நிமித்தமாக பயணம் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். தனியார் வேலைகளை செய்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தாராளமாக அதை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணலாம். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவில் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. வாழ்க்கை துணை உடல் நலத்தை கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று. உடல் ரீதியாக நீங்கள் வயிறு தொடர்பான பாதிப்புகளை சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல், அஜீரணம் போன்றவையும் ஏற்படலாம். புதிய தொழில் தொடங்கலாம், வருமானம் அதிகரிக்கும். கிரகங்கள் பார்த்தீங்க
அப்படின்னா பெரும்பாலும் சாதகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான நிலைகள் உருவானாலும் கூட இந்த காலகட்டத்தில் சில விஷயங்கள் சவால்களையும் போராட்டங்களையும் நீங்கள் எதிர்க்க வேண்டியதாக இருக்கும், சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாகவே நீங்கள் இருப்பது அவசியமாகிறது. எந்த ஒரு விஷயத்துலையும் அகலக்கால் வைக்க வேண்டாம். நமக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்குது, எல்லாமே நன்மையாக தான் நடக்குது, நம்ம பெருசாக எதுவும் இது பண்ண வேண்டாம், நம்ம இஷ்டத்துக்கு நாம் நடந்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க தெரியுமா? அந்த நினப்பே உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கி கொடுத்துடும். அதனால் இந்த மாதிரி எந்த ஒரு எண்ணத்தையும் நீங்கள் இந்த மாதத்தில் வைத்துக்கொள்ளக்கூடாது, அதை கைவிட்டு விடுங்க. அதே மாதிரி அடுத்தவர்களுடைய எண்ணங்களுக்கு அதிகமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஒரு புது ஆடையை அணிந்து கொண்டாலும் அடுத்தவர்கள் பார்ப்பதற்கு அழகாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு வேலையும் அடுத்தவர்கள் பாராட்ட வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களுடைய சந்தோஷத்தை விட அடுத்தவர்கள் முன்பு ஆடம்பரத்தை காண்பிக்கிறதுல தான் உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். ஆனால் இதன் மூலமாக நிறைய கண் திருஷ்டி விழவும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருங்க. அதே மாதிரி வேலையிலையும் வியாபாரத்திலையும் நிறைய நன்மைகள் நடைபெற்றாலும் உங்களுடைய அலட்சியத்தால் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். மேலும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அடக்கத்தோடு இருப்பவர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அடக்கத்தை தாண்டி எல்லை மீறுபவர்களுக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதனால் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. மேலும் என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மனப்பக்குவத்திற்கு வந்து விடுவீங்க. எல்லா பிரச்சனைகளையும் எல்லா பாரத்தையும் இறைவன் மீது போட்டுவிட்டு உங்களுடைய வேலைகளை கடமைகளை செய்ய துவங்குங்க. ஒன்றை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியங்க. எதுவாக இருந்தாலும் நேர்வழியில் நடக்கணும். பொய் சொல்லக்கூடாது, குறுக்கு வழியில் செல்லக்கூடாது. அடுத்தவர்களுடைய லாபத்தையும் அடுத்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்டம் பதவியையும் நீங்கள் தட்டி பறிக்கக்கூடாது. சிந்தனையில் எப்போதுமே தெளிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தவர்கள் பேச்சில் மனம் குழப்பி எந்த முடிவையும் எடுக்காதீங்க. உங்களுக்கு உண்மையாக இருக்கிறவங்க உங்கள் வாழ்க்கை துணை பேச்சை கேட்டு நடப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீண்ட நாள் பண பிரச்சனையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுவீங்க. வராது அப்படின்னு நினைச்ச பணம் உங்களுடைய கைக்கு சேரவும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனையை ஓரளவுக்கு சரி செய்து விடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் உஷாராக இருப்பதும் முக்கியமான ஒன்று. அதே சமயம் சண்டை போட்டு கொண்டிருந்த எதிரிகள் கூட இந்த காலகட்டத்தில் சமாதானம் ஆயிடுவாங்க. அதே போல் புது நண்பர்களோடு புது உறவுகளோடு பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று. புது மனிதர்களிடம் உங்களுடைய சொந்த விஷயங்களை எல்லாம் அப்படியே சொல்லிவிடக்கூடாது. சில ஒளிவு மறைவுகள் தேவை அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல யாராவது புதுசாக வேலைக்கு சேர்ந்தாலோ அப்படி இல்லைன்னா முதலாளிகள் நெருங்கி பழகினாலும் கொஞ்சம் ஒதுங்கியே இருக்க பாருங்க. அளவோடு பழகும்போது ஆபத்து கிடையாது. குறிப்பாக எதிர்பாலின நட்போடு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வேலை தொழில் எல்லாமே சீராக நல்லபடியாக நடக்கும். பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது. அப்படின்னாலும் சின்ன சின்ன சிக்கல்கள் உங்களுடைய அலட்சியத்தால் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்திலையும் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி கடனை எல்லாத்தையும் திருப்பி கொடுத்து மன நிம்மதி அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. ப்ரமோஷனுக்கு நீங்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணலாம். வெளிநாட்டு வேலை தேடி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஆரோக்கியமான உணவை மட்டும் சாப்பிடுவது அவசியமானது. இந்த காலம் கொஞ்சம் செலவுகளை அதிகரிக்க செய்யும். செலவை சமாளிக்க முடியாமல் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஒரு சில பேருக்கு உண்டாகலாம். இதனால் குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் கூடுதல் டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். அதை எல்லாம் குழந்தைகள் மீது காட்ட வேண்டாம். பொறுமையாக நடந்து கொள்ளுங்க. வெறும் பணத்திற்காக சந்தோஷத்தை இழக்க வேண்டாம். அதை மனதில் ஆழ பதிய வைத்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று. மற்றபடி வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க.
வியாபாரத்தில் தேவையில்லாமல் இருந்து வந்த டென்ஷன்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சின்ன சின்ன கடை வைத்திருக்கிறவங்க கூட நிம்மதியோடு உங்களுடைய அன்றாட வியாபாரத்தை கவனிக்க செல்வீங்க. பசியோடு இருக்கும் 2 பேருக்கு இந்த காலகட்டத்தில் 2 நாள் சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்களுடைய நிதி நிலைமை தானாக சரியாக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதே மாதிரி மன உறுதியோடு செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அதில் நிலையாக நிற்க வேண்டியது முக்கியம். உங்களுடைய முடிவை நீங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் மாற்றிக்கொள்ளக்கூடாது. இதனாலேயே வம்பு வழக்குகள் உங்களை தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நிறைய நல்ல அனுபவங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம். மேலதிகாரிகளுடன் சண்டை, மேனேஜரோடு சண்டை போட்டு இந்த காலம் அப்படியே ஓடிடுங்க. நேரம் எப்படி போகுது அப்படின்னு தெரியவே தெரியாது. ஆனால் உங்களை பற்றிய சர்ச்சை பேச்சுக்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க பேசிக்கொண்டே தான் இருப்பாங்க.